இங்கே பாருங்க வைல்டு போர். இங்கே சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க புள்ளிமான். இது சிட்டால் டேர், ஸ்பாட்டட் டேருமாங்க. சூப்பராக இருக்குது. ஆளை பார்த்தோன்னே நகர்ந்துருச்சு. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். வணக்கம், நான் விக்ரம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ரூட் வழியாக ரைடு போக போகிறோம். திம்பம், மாசனூர் இதெல்லாம் தாண்டியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சத்தியமங்கலம் வழியாக வராமல் கொத்தமங்கலம் வழியாக வந்து திம்பம் வந்து ஆசனூர் வந்து இப்போ வந்து ஆசனூர் தாண்டி போயிட்டுருக்கோம் தாளவாடிக்கு. ஏற்கனவே திம்பம் வீடியோஸ் எல்லாம் போட்டதுனால அதெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். சரி தாளவாடி போய் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நடுவில் வந்து கொஞ்சம் ஏதாவது நல்லபடியாக சிக்கிச்சு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன கொஞ்சம் புள்ளிமான்கள் சிக்கிச்சு, அப்புறம் வேறு என்ன காட்டு பண்ணி சிக்கிச்சு பண்ணாரிக்கிட்ட. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கண்ணுக்கு சிக்கலை. அப்புறம் வழக்கம் போல் குரங்குகள், அது சும்மா எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய அளவில் ரோட்டுக்கு வராதோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உள்ளே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். இலை தடை அது இதுன்னு தண்ணி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அதனால் கோர் ஜோன் விட்டு வெளியே வரதெல்லாம் மேக்ஸிமம் நைட் டைம்லையா இருக்கலாம். பகலில் ஒன்றும் பெருசாக தென்படலை. தமிழ்நாடு எல்லை முடிவு. நன்றி, மீண்டும் வருக. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். சாம்ராஜ் நகர் போகிறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடி ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த கட்டு பிரியுது. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பிஆர் ஹில்ஸ், பிலி ரங்கனகிரி பெட்டான்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஷார்ட்டாக வந்து பிஆர் ஹில்ஸும்பாங்க. அங்கே தான் போகிறோம். வழக்கம் போல் ஒரு கண்டமான ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டேங்க. இது இப்படியே தான் போகும் போல். ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் தாண்டி வந்துட்டேன். சரி, லெஃப்ட்டு திரும்ப சொல்லிச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, இதாவது நல்லா ஆரம்பிக்குன்னு நினச்சேன். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஐயோ சாமி, முதல்ல இந்த டயரை எல்லாம் மாற்றணும். எல்லாம் மொழுன்னு இருக்கிறதுக்கு நான் பயப்படுற காரணமே அதுதான். இந்த இத்தனையும் இது பண்ணி கடைசியில் வந்து முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தாமல் இருந்தால் சரி. இதில் வந்து தர அடித்து போகிறது பிரச்சனை இல்லை, டயரை நினச்சி தான் பயமாக இருக்குது. எங்கேயாவது பஞ்சர் ஏதாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. இங்கே பிரச்சனை இல்லை, ஆள் ஓரளவுக்கு வர்றாங்க போகிறாங்க. அங்கே மாதிரி நம்ம கடம்பூரில் போனோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. இருந்தாலும் டைமிங் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்போம். அதுதான் பிரச்சனையே. இங்கே விசாரித்து பார்த்தேன் ஒரு இடத்துல, அந்த ரூட்டில் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அங்கே ஏதோ 2-3 கிராமம் இருக்காமா. அங்கே இருக்கிற லோக்கல்ஸை மட்டும் 2 வீலரில் அலோவ் பண்ணுறாங்களாமா. வேறு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லையா. 4 வீலர்ஸ்னால் ஓகேவா. அதுவுமே வந்து வெளியூர் வண்டி என்ன கதைங்கிறது அவங்களுக்கும் தெரியல. 2 வீலர்ஸ் வந்து வெளியூர் வண்டி விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடலைன்னா இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டு. ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு தான், ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்.
அது யானையில் நிறைய நடமாட்டம் இருக்காமா, அதனால் விடுறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. போயிட்டு விடலை அப்படின்னா சுத்த வேஸ்ட்டு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, இவ்வளோ டைம் இழுத்ததுக்கும் பிரயோஜனமே இல்லை. மழையை கூட யோசிக்காமல் சரி அந்த ரோட்டில் வந்து வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அது என்னடானா இப்போ இப்படி சொல்கிறாங்க, சும்மா மேப்பில் எல்லாம் வந்து ரூட் இருக்கிறத நம்பி வந்தோம்னா இந்த மாதிரி தான் டைம் வந்து போகிறதே தெரியாது, இழுத்து எடுத்துரும். நம்ம அடுத்தடுத்த பிளான்களை வந்து பண்ணவே முடியாது. 1 மணி நேரம் டிலே ஆனது ஒரு பக்கம், ஸ்பீடாக ஓட்ட முடியாத ஒரு ரூட்டில் சிக்கினது ஒரு பக்கம். இத்தனையும் தாண்டி ஒரு வழியாக ஹில்ஸுக்கான ரோடை பிடிச்சாச்சு. இனி இருக்கிற ஒரு தடங்கள்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயந்தான். அதையும் பார்ப்போம். பிஆர் குடி வைல்ட்னஸ் கேம்ப், ஜங்குள் லாட்ஜஸ் தானா. இங்கே கர்நாடகாவில் இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டினதில் இப்போ தான் இந்த கே குடின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறத பார்க்குறேன். மற்ற எல்லாமே கன்னடாவில் எழுதி தான் வச்சுருக்குறாங்க. தாய்மொழி பற்று இருக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அட்லீஸ்ட் இங்கிலீஷில் எழுதுனா வந்து கன்னடான்னு தெரியாதவங்களுக்கு அது தெரியுமே. மேலே கன்னடம் கீழே இங்கிலீஷ்னால் ஓகே தான். இவங்க இங்கிலீஷே யூஸ் பண்ணாமல் முன்னாடியே ஒரு இடம் இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, கேட்கலாம். என்ன அப்படின்னா இங்கேயே வந்து அவங்க இல்லை முடியாது, அதாவது அங்கே போனால் விடுற மாதிரி இருந்தாலும் இங்கேயே அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அங்கேயே போவோம். போயிட்டு விட்டாங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்ம ஹானூர், அந்த லைன் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு, அதான் ஃபாரஸ்ட்டு ரைடுன்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணி வந்தேன். வந்தாச்சா இல்லையா வச்சுருக்காங்க. கே குடி 11 கிலோமீட்டர் பிஆர் ஹில்ஸ் வந்தாச்சுங்க. இதாங்க கே குடி. கூப்பிடுவாங்களான்னு தெரியலையே.